வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் ஃபிசிக்ஸில் ஒர்க் எனர்ஜி தியரம்லாம் பார்த்துருப்போம். ஒர்க் எனர்ஜி தியரத்துக்கு அப்புறமா இருக்கிற டாபிக் தான், அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு ஃபோர்ஸ்னாலே நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. கரெக்டாக ஃபோர்ஸ்னால் என்ன? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இது வந்து நம்ம செகண்ட் லாவில் படிச்சிருப்போம். கரெக்டாக இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். என்னென்னு பார்க்க போகிறோம்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸை ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கன்சர்வேட்டிவ், இன்னொன்று நான் கன்சர்வேட்டிவ். சார் கன்சர்வேட்டிவ்னா என்ன, அப்போ நான் கன்சர்வேட்டிவ்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஒரு பார்ட்டிகல் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அது ஆக்சிலேட் ஆகும். கரெக்டாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுனா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ ஒரு ரைட்டுக்கோ ஒரு இடத்துக்கோ மூவ் ஆகும். போன இடத்துலேருந்து அப்போ ஒரு கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி போயிருக்கும். கரெக்டாக அது போனது திரும்ப அதே கைனடிக் எனர்ஜியோட கீழே வந்துடுச்சுன்னா, இல்லை அதே பிளேஸுக்கு ரிட்டர்ன் வந்துடுச்சுன்னா, அதை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. எ ஃபோர்ஸ் ஆன் எ பார்ட்டிக்கல், ஓகேவா, எ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிக்கல், இட் இஸ் கன்சர்வேட்டிவ். ஓகேவா? A force on a particle is conservative if the particle after going through the complete a round trip return its initial position with the same kinetic energy. Return its initial position with the same kinetic energy. அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு பால் இருக்குது. நம்ம அந்த பாலை ஒரு ஃபோர்ஸை கொடுத்து கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறோம்? தூக்கி போடுறோம். அது ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? அங்கே கைனடிக் எனர்ஜி ஷுட் பி ஜீரோ. கரெக்டாக இது பார்ட்டிகல் இன்கவுட் பார்த்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ப்ரொஜெக்டல் மோஷன்ஸ்லாம் அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ அப்போ இங்கே ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ அங்கேருந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் கொடுக்கறனால அது என்ன ஆகும்? திரும்ப பூமிக்கு வரும் வித் சேம் கைனடிக் எனர்ஜி. அப்போ சார் நடுவில் ஏர்னு ஒன்று இருக்குமே சார் அப்படின்னா, ஏர் என்ன பண்ணிடுறோம்? ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? இங்கே ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த எக்ஸாம்பிள் எதுக்கான எக்ஸாம்பிள்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இங்கே இங்கே கொடுத்த ஃபோர்ஸ் என்ன? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதே மாதிரி தான் ஸ்ப்ரிங்கு, ஐடியல் ஸ்ப்ரிங்கு வெட்டும் கிடையாது. ஐடியல் ஸ்ப்ரிங்கு, எலாஸ்டிக் ஃபோர்ஸுமே என்னன்னு சொல்லுவோம்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிக்கல் இஸ் நான் கன்சர்வேட்டிவ். எப்போ நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்? அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ரிட்டர்ன் இட்ஸ் இனிஷியல் பொசிஷன் வித் சேஞ்சிங் த கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னா அதை நாம் என்ன சொல்லிவிடுவோம்? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லிவிடுவோம்? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இதுக்கும் அதே எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோம். அசியூம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஜீரோ. ஆக்சுவலி ஏர் ரெசிஸ்டன்ஸ் வேரிஸ் அ ஃபோர்ஸ். ஸோ அப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஃபோர்ஸ் என்ன ஆகிடும்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக ஆகிடும். கரெக்டாக? இதுக்கு அடுத்து இந்த ரெண்டுத்துக்கு பார்த்துட்டோம். இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஓகேவா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஷுட் பி சேம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஷுட் பி வேரி. கரெக்டாக? கைனடிக் எனர்ஜி வேரி ஆகும், இது கைனடிக் எனர்ஜி சேமாக இருக்கும். இந்த ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சூப்பர். இதுக்கு அடுத்து என்ன பாயிண்ட் சார் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒர்க் ரிலேட்டடாக ஒரு பாயிண்ட் நமக்கு இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிக்கல் இஸ் கன்சர்வேட்டிவ். நெட் ஒர்க் டன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் கம்ப்ளீட் த டிப் ஷுட் பி ஜீரோ. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நெட் ஒர்க் டன் ஷுட் பி ஜீரோ. நெட் ஒர்க் டன் நாட் ஜீரோவாக இருந்ததா அதை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டோம். ஒர்க் டன் வந்து அந்த பார்ட்டிக்கல் மேலே மூவ் ஆகிறதுக்கு செஞ்ச வேலையும் கீழே வரத்துக்கு அதோட டோட்டல் ஒர்க் டன், நெட் ஒர்க் டன் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது கன்சர்வேட்டிவ்னும், ஜீரோவாக இல்லை அப்படின்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதை தான் இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பார்ட்டிக்கல் மேலே போகுது.
ஸோ பாத் 1 வழியாக போகுது. Q அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. Qவை ரீச் பண்ணதுக்கும் Qலேருந்து ஒரு பாயிண்டில் சேம் ஆனது P பாயிண்ட்டுக்கு வந்தது. ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாத். கரெக்டாக, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாத். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் பிலையும் அப்படி தான். பிலேருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட்டு Qக்கு போகுது. ஆனால் இங்கே திரும்பவும் வரும்போதும் வேறு டிஃப்ரெண்ட் பாத்தில் தான் வருது, பட் இன் சேம் டைரெக்ஷன். போகும்போதே ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் போகுது. இது போயிட்டு அதே டைரெக்ஷனில் வருது. ஓகேவா? ஸோ இங்கே நெட்வொர்க் டன் 0. கரெக்டாக, கைனடிக் எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கைனடிக் எனர்ஜி இருக்குது, ஸோ சேமு. ஸோ ஒரே பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, நம்ம ஒர்க் எனர்ஜி தியரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபோர்ஸை பற்றி பார்த்தோம். ஃபோர்ஸுக்கு அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் ஃபோர்ஸை பார்த்தோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இஃப் த சிஸ்டம் இஸ் ஆக்டிங் பை கன்சர்வேஷன் ஃபோர்ஸ், த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன? கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி சேம் ஆட் பண்ணால் நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ, மெக்கானிக்கல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ தட் இஸ் டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக வரும். அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு K ப்ளஸ் U இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். தட் இஸ் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஷுட் பி 0. கரெக்டாக? அதாவது கைனடிக் எனர்ஜினா நம்ம Kன்னு சொல்லுவோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்புறமே P ஆர் U சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரெண்டுமே நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், சச் எ ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பை அ பார்ட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் டோட்டல் எனர்ஜி என்னவா இருக்காது? 0வாக இருக்காது, நாட் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? அங்கே வந்து கைனடிக் எனர்ஜி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன? கான்ஸ்டன்ட். அதே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் கைனடிக் எனர்ஜி என்ன? சரி, மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன? நாட் கான்ஸ்டன்ட். ஏன்? ஃப்ரிக்ஷன். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா?